our channel. ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஸ்லைம் செய்ய போகிறோம். வாங்க ஸ்லைம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ அது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லைம் கிட்டு வாங்கியிருக்கோம். இப்போ அதை ஓப்பன் பண்ணி செய்யலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதுலேயே நம்ம க்ளூ இருந்தது, நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த 2 க்ளூ இருக்குது, நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஸோ நம்ம இந்த 2 கலருமே மிக்ஸ் பண்ணி போகிறோன்றதுனால 2 க்ளூ வாங்கியிருக்கோம். ஸோ இது மாதிரி ஒரு கண்டெய்னர் கொடுத்துருப்பாங்க, இதில் வாட்டர் பிடிச்சிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்து தான் நம்ம இப்போ இந்த மாதிரி கண்டெய்னரில் நம்ம ஸ்லைம் ஊற்ற போகிறோம். அப்புறமா அவங்க அதில் க்ளோ இந்த டார்க் கூட இந்த லிக்விட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா போராக்ஸ் பவுடர் கொடுத்துருக்காங்க. அப்புறமா க்ளோ இந்த டார்க் பவுடர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம க்ளோ இந்த டார்க் பவுடர் பண்ண போது இல்லை, போராக்ஸ் பவுடர் வச்சு நார்மல் ஸ்லைம் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கம்மை ஊற்றிக்கலாம். கம்மு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்புறம் ப்ளூ கலர் கம்மு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் ப்ளூ கலர் கம் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா க்ரீன் கலர் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட் க்ரீன் கலரில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இப்போ நான் அத்தை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு கொஞ்சம் அந்த கலர் லிக்விட் இருந்ததுல அது கொஞ்சம் ஒரு ட்ராப் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேரட் க்ரீனிஷ் மாதிரி வரும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இப்போ நம்ம போராக்ஸ் பவுடர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போராக்ஸ் பவுடர் வந்து தண்ணியில் கலந்தாச்சு நல்லா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லைமில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்துங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைம் மேக் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஸ்லைம் ரெடி ஆச்சு. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜெல்லி ஸ்லைம் மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா வந்திருக்கு. அவங்களே அந்த கண்டெய்னர் கொடுத்துருந்தாங்க, அந்த கண்டெய்னரில் ஸ்லைம் வச்சு மூடிடலாம். அப்போ தான் காற்று போகாமல் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.